எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் நம்ம செய்ய போகிறது ஸ்ப்ரவுட்ஸ் தோசை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பச்சை பயிறு, ஒரு 1/4 டம்ளர் வந்து பச்சரிசி, 1/4 டம்ளர் பச்சரிசி, ஒரு கைப்பிடி வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து மூடி போட்டு வச்சுருங்க. நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக மாதிரி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்தி. பச்சை பயிறு, பச்சரிசி, வெந்தயம். நீங்கள் கேட்கலாம் எதுக்கு பச்சரிசி போடுற, வெறும் அதை மட்டும் போடலான்ட்டு. தோசையில் வந்து ஊற்றும் போது தவா வந்து ஒட்டிக்கும். பச்சரிசி இருந்தால் பாண்டிங் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக பச்சரிசி போடணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுட்டு இதில் வந்து ஒரு துண்டு கண்டிப்பாக இஞ்சி சேர்க்கணும். இல்லைன்னா வந்து ஜீரணம் ஆகாது, ஒரு மாதிரி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். இன்டைஜஷன் இருக்கவங்களுக்கு, ஆசிடிட்டி இருக்கவங்களுக்குலாம் அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தூள் பெருங்காயம் இருந்தால் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் சேர்க்கல. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து தண்ணி கலந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து வெங்காயம் தாளித்து கொட்டி கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து வெங்காயம் இல்லாமல் இதுக்கு சட்னி வச்சு தான் சாப்பிடுவேன். நான் ஒரு தோசைக்கல்லில் தோசை நல்லா சூப்பராகவே வரும். கையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்படி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, சைஸ் புளி, தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டு பிறகு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சர் ஜாரில். அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட ட்ரிங்க்கில் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த தோசை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் வந்து டைஜஸ்ட் ஆகுறதுக்காக நிறைய பேர் உட்காந்துட்டே வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்காக. எப்போவுமே இந்த தோசை செஞ்சிங்கன்னா மட்டும் இஞ்சி தண்ணி குடிக்குங்க. கொஞ்சமாக தேன் கலந்துக்கோங்க. தேன் கலந்து ஹாட் வாட்டர் சாப்பிட்டுட்டு இந்த தண்ணி குடிச்சிடுங்க. உங்களோட சுவையான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.